இன்றைக்கான வேத வசனம் யோவான் அதிகாரம் 8 வசனம் 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னைப் பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் கேட்கிற இந்த அருமையான வசனம் வேதாகமத்தில் இருந்து, குறிப்பாக யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 12 எழுதப்பட்டுள்ளது. இயேசு சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இந்த உலகத்தில் பல நேரங்களில் நாம் இருளில் இருப்பது போல உணர்கிறோம். அது கவலைகள், பயம், பாவம் அல்லது எதிர்காலம் பற்றிய குழப்பம் ஆக இருக்கலாம். ஆனால் இயேசு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவான். அதாவது, நாம் இயேசுவை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்காது. அவர் நமக்கு வழிகாட்டும் ஒளியாக இருப்பார். அவர் தரும் ஒளி சாதாரண ஒளி அல்ல, அது ஜீவ ஒளி, நம்மை வாழ்வின் சரியான பாதையில் நடத்தும் ஒளி. இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இயேசுவை பின்பற்றி அவருடைய ஒளியில் நடக்க வேண்டும். அப்பொழுது நம் வாழ்க்கை தெளிவும் சமாதானமும் நிறைந்ததாக இருக்கும். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, நீர் உலகத்தின் ஒளியாக இயேசுவை எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி. இன்று முதல் உம்மை பின்பற்றி இருளில் நடக்காமல் ஜீவ வழியில் நடக்க உதவுங்கள். எங்கள் வாழ்க்கையை உமது ஒளியால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.